அனைவருக்கும் சிவன்சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த செப்டம்பர் மாதம் கடக ராசிக்கு கணிசமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறதுங்க. இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய பெயர்ச்சி தங்களுடைய வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் வக்ரசனையினுடைய அமைப்பு பெரிய அளவுக்கு சாதகமாகவே இருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்துறதுல சவால்கள் இருந்தாலும் கூடுதல் வருமானம் அதை ஈடு செய்யும். இந்த காலகட்டம் தங்களுடைய நிதிநிலை, குடும்ப உறவுகள், தொழில் மற்றும் வியாபார வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழப்பெற போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவனத்தை செலுத்தணும், எதை நீங்க சாதகமாக்கி கொள்ளலாம், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யலாம், என்ன விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தின விரிவா இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பல்வேறு கிரக நிலைகள் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. தங்களுடைய ராசியில் விரையாதிபதி புதன் சஞ்சரிக்கிறாரு. அஷ்டமத்தில் சனி மற்றும் ராகு இருக்கிறது. குறிப்பாக வக்ரசனியால பல நன்மைகள் கிடைத்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற அதிக முயற்சிகள் தேவைப்படும். திடீர் இடமாற்றம் அப்படி இல்லைனா வீடு மாற்றம் நிகழ வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. குரு பெயர்ச்சியால நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. இந்த காலம் முழுவதும் அனுகூலமான சூழ்நிலை தங்களுக்கு நிலவினாலும் நன்மைகள் கிடைக்கிறதுல சில பல தடைகள் இருக்க செய்யும். அதே மாதிரி சில விஷயங்கள்ல எதிர்பாராத வகையில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே போல செலவுகளையும் கட்டுப்படுத்த முடியாது. திட்டமிட்டபடி காரியங்களை முடிக்க பெரும் கூடுதல் முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். திடீர் இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதமாக அமையுங்க. இந்த காலத்தினுடைய இறுதி பகுதியில் சில நாட்கள் சுக்கிரன் சிம்ம ராசிக்கு சென்றவுடன் பொருளாதாரம் உச்சநிலையை அடையுங்க. பழைய கடன்கள் வசூலாக ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரித்தாலும் உடன்பிறப்புகளுக்காக செய்யக்கூடிய செலவுகளும் அதிகரிக்கலாம். அதற்கான சூழ்நிலை உருவாகும். தங்களுடைய உடன் பிறந்தவர்களின் கடன்களை தீர்க்க உதவி செய்வீங்க. அப்படி இல்லைன்னா அவர்களுக்கான சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை வலுப்படும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகங்க. ஆனாலும் கடன் வாங்குறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேக்கமாக இருந்த தொழில் மீண்டும் முன்னேற வாய்ப்புகள் இருக்கு. வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருமானம் பெருகலாம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்ய விரும்புவோருக்கு சாதகமான காலகட்டம். கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனிப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமையான அங்கீகாரம் கிடைக்க பெற வாய்ப்புகள் இருக்கு. சக பணியாளர்களும் மேலதிகாரிகளும் தங்களுடைய பணியை பாராட்டுவாங்க. சமூக சேவையில் ஆர்வம் அதிகரிக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் மூலமா வருமானம் ரெட்டிப்பாகவும் செய்யலாம். அதே மாதிரி எதிரிகள் மூலமா உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த சிரமம் இருக்கத்தாங்க செய்யும். திட்டமிட்ட செயல்களை நிறைவேற்ற அதிகப்படியான முயற்சிகள் தேவைப்படலாம். உடன்பிறப்புகளுக்காக கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் முதல் 3 வாரங்கள் வருமானம் அதிகரித்தாலும் நெருக்கடிகள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால முதல் 3 வாரம் சற்று கவனத்தோடும் இருப்பது, திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் குடும்ப உறவுகளுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள், திடீர் செலவு உள்ளிட்டவை உண்டாகி இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்களில் சிக்கல்கள் தொடர்ந்து நீடிக்க தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப ரீதியாகவும் உடல் ஆரோக்கியத்திலையும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய
இடத்துல ராகு கேது பெயர்ச்சி நீடிக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த 2 விஷயங்கள்லையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்குமே நீங்கள் இந்த 2 விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்ப பிரச்சனையில் அதிகமாக தலையிட்டு கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் உஷ்ணம், அலர்ஜி போன்ற உபாதைகள் ஏற்பட்டு விலகும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நீங்கள் நற்பலன்களையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. செலவுகள் படிப்படியாக தான் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் எடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கு. பாராட்டுக்களை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். எதிரிகளால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிரிகளை குறைவாக எடை போட வேண்டாம். சுபகாரியங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய பெறுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நிகழும். ஆன்மீக நடவடிக்கைகளில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்லலாம். திருமணம் தொடர்பான சுபகாரியங்களும் தடையின்றி நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பிரச்சனைகளை கண்டுகொள்ளாம பெரிதாக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாம வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவது பெரிய பிரிவை ஏற்படுத்தும். அதே மாதிரி குரு பகவானினுடைய ஆதிக்கத்தால தங்களுடைய குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. திடீர் திருமண யோகம் உருவாக பெறலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில பல கிரகங்களினுடைய காரணமாக வெளிநாடு தொடர்புகள் ஏற்படும். அப்படின்னாலும் சற்று கவனமாக இருக்க பாருங்க. இது தங்களுக்கு நிதி இழப்பையும் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வதும் முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஒரு சில விஷயங்கள்ல வெளிநாட்டு முயற்சிகள் பலன் தந்தாலும் அதில் அதீத கவனத்தை செலுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். அதே போல விரயங்களும் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவே இருக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் சிறிது சிறிதாக மறைந்து போக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுக்கு முரணான பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சாதகமான நிலையை உருவாக்குகிறார்கள். அப்படி இருந்தாலும் ராசியில சனியும் ராகுவும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது சவால்களை ஏற்படுத்தலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்க சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் சனி பகவானும் சரி ராகுவும் சரி இணைவது அப்படிங்கிறது பல விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனத்தோடு திட்டமிட்டு செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி சில பல விஷயங்களில் முன்னேற்றங்கள் அடையவும் வளர்ச்சிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அது தங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல் பல வகையில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யறீங்க, புதிதாக செய்யறீங்க, இல்லை புதியதாக முதலீடு போடுறீங்க, இல்லை புதிதாக உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள். எடுத்த உடனே பெரிய தொகையை முதலீடாகவோ இல்லை பெரிய அளவில் விருத்தி பண்ணணும், வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த காலம் கிரகங்கள் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஒரு சுமாரான பலன்கள் தான் தங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால சில பல விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி அரசு தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது அரசு தேர்வு எழுதுறீங்க இல்லாட்டினா அரசு தொடர்பாக ஏதேனும் லோன் வாங்குறீங்க, கடன் வாங்கணும், இல்லை வேறு ஏதேனும் உதவிகள் சின்ன சின்ன உதவிகள்ல இருந்து பெரிய அளவில் நீங்கள் உதவிகள் எதிர்பார்க்குறீங்க அரசு மூலமாக அப்படின்னும் போது எதுவாக இருந்தாலும் அதில் சிறு தாமதம் ஏற்படுங்க.
சின்ன சின்ன சிக்கல்கள் இடைஞ்சல்கள் உருவாகும். இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. சிறு கால தாமதத்திற்கு பிறகு தங்களுக்கு வெற்றியாக அமையும். அதனால அதை நினைச்சு பெரிய அளவில் நீங்க கவலை கொள்ள வேண்டாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அக்கம் பக்கத்தில் சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஒருபுறம் ஆடை ஆபரணம் சேர்க்கை இருக்கு அப்படின்னாலும் குடும்பத்தை நிர்வகிக்கிறதுலையும் இல்லை அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும் அலுவலகத்தையும் குடும்பத்தை நிர்வகிக்கிறதுலையும் சிறு சிரமங்கள் சின்ன சின்ன இடைஞ்சல்களை எதிர்கொள்வாங்க. அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பணியாற்றினீங்கன்னா உங்களுடைய அலுவலக வேலையையும் சரி குடும்பத்தையும் சரி சரிசமமான ஒரு நிலையில உங்களால பேணி காக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்துல இந்த காலம் பல்வேறு வகைகள்ல உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தினாலும் சில பல விஷயங்கள்ல அனுகூலமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முருகப்பெருமானினுடைய வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை தங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது.